ஆர்மி தங்கச்சிஸ் அன்யாசியோ, நான் உங்கள் மேகு. என்னடா எப்பயுமே ஹாய் ஆர்மி அன்யாசியோ சொல்லுவாங்க, என்னடா இப்போ தங்கச்சின்னு புதுசாக ஒரு வேர்டு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பிகாஸ் ஆஃப் போன வாட்டி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா மோகன் சொல்லிட்டு வந்து ஒரு கியூட்டி பை தங்கச்சி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அக்கா என்ன ஒரே ஒரு வாட்டி தங்கச்சின்னு கூப்பிடுறீங்களா அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாருமே அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுறதுனால ஓகே நம்மளும் வந்து இனிமேல் ஆரம்பிக்கும் போது ஹாய் ஆர்மி தங்கச்சின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல. அதனால் வந்துட்டு ஆல் ஆர்மி தங்கச்சிஸ்க்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம ஜிம்மின் எஃப்எஃப் என்னை மாற்றும் காதலை பார்ட் 4 போவோமா? ஸோ பார்ட் 4 போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 3 ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக ஜிம்மினோட கம்பெனிக்கு வந்து போகிறீங்க. ஸோ அங்கே வந்து மீட்டிங் ஹாலில் வந்து உங்களை பார்த்து மயங்கி கனவு உலகத்தில் கசாமுசா பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணி அவர் கனவை கலைச்சு பாவம் பிள்ளைய கறிங்களுங்க வச்சு டேய் நிம்மதியாக ஒரு காதல் பண்ண விடுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இருக்க நீங்கள் பண்ண ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாருமே வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட கனவுல மரத்தை சுற்றி டூயிட் படிட்டு இருந்த ஜிம்மினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ப்ரெசன்டேஷனை கவனிச்சா தானே, அவர் தான் கவனிக்கலையே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மீட்டிங் ஹாலை விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஏம்மா நான் அப்புறம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார் இல்லையா. ஸோ ஓடினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ட் 4 பார்க்கலாம். ஓகே ஆர்மீஸ். அப்படியே ஜிம்மின் அவர் டேபிளில் உட்காந்துருக்காரு. எதிர பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஓடிட்டுருக்கு. வாங்க நிமிர்ந்து பார்க்குறாரு. பேங்கோட வியூவில் வந்து பார்த்தா எதிர எக்கச்சக்க காஃபி கப்பு வரிசையாக இருக்குது. என்னப்பா இது, என்ன ஆச்சு? என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல பேங். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் தலையை சாய்ச்சி படுத்துக்கிறாரு. புரியல, என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியல? எனக்கு புரியல. என்னாச்சு ஜிம்மின் உனக்கு? புரியல வேங் எனக்கும். அங்கே பாருங்க வேங், அவள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். என்னால் அவள் சொல்கிறது எதுவுமே கேட்கவே முடியல. அவள் சொல்லவும் மாட்டேங்கிறா. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா வேங். பாட்டு பாடுறாளா? என்ன பாட்டு? இப்போ பாருங்க, பாஸ் பண்ணிட்டேனா? எதுவும் கேட்கலையா? இப்போ பாருங்க, ப்ளே பண்ணுறேன். பழையோசை கலகலகலவன கவிதைகள் படித்துட்டு புது புது தென்றல் காற்று வீசுது. கேக்குதா? இளையராஜா சாங் கேக்குதா? எது? எனக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த மெட்டீரியல் தான் இனி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதானே கேட்குது? என்னது அப்படியா சொல்கிறான்? ஆமாம் அண்ணா, அப்படி தான் கூறுகிறாள். என்ன சொல்கிறீங்க வேங்? பட் நான் ஒவ்வொரு தடவை பாஸ் பண்ணி ப்ளே பண்ணும்போது எனக்கு வேறு பாட்டு தானே கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னால் அவன் சொல்கிறத கேட்கவே முடியலையே. கண்ணு அவன் மேலேயே இருக்குது, அந்த ஸ்லைடு பக்கம் போகவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது வேங்? என்னால் முடியாது வேங், தயவு செஞ்சு இருங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷனை கவனிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அவங்க ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு ஐடியா ஓகே பண்ணிடலாமா? இதை பற்றி போர்ட் மீட்டிங்கில் போர்ட் டைரக்டர்ஸ்ட்டை பேசலாமா? $1 million கொஷின் வேங். த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, ஜிமின் வாண்ட்ஸ் டு நோ. சொல்லுங்கள். அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? சொல்லுங்கள். ஜிமின் ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குது, அமைதியாக இருக்கு. கண்டிப்பாக உனக்கு தெரியும்ல, நான் இப்படி பண்ணுறதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ நோ பட் ப்ளீஸ், வேறு வழி இல்லை. ஓகே, நான் சொல்கிறது கேட்குதுல்ல உனக்கு? நல்லா. அப்போது நான் அவள் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், நீ பிடிச்சிக்கோ. வேறு லெவலு, குட் ஐடியா குணாதா. சொல்லுங்கள். யூனா, நீங்கள் ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை வந்து அப்படியே வந்து வேங் வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறாரு. ஜிமின் அதை கேட்டுட்டு வாவ் செம்மல, இதனால் நம்ம பக்கமும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும், மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க பக்கமும் ப்ராஃபிட் இருக்கும். வேறு லெவல் வேங், செம்ம ஐடியாவில் என் யூனா கொண்டு வந்தது. எது உன் யூனாவா? இல்லை மின் யூனா அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ சரி, ஓகே சொல்லிடலாமே. நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். அந்த டீம் மேனேஜர் கூட பர்சனல் மீட்டிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ட்டை இதை பற்றி பேசலாம். ஓகே? என்ன ஜிமினா, மீட்டிங்கா டேட்டிங்கா? தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஒர்க் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். கடமன்னு வந்துட்டா இந்த ஜிமின் எதையும் கண்டுக்க மாட்டான். இதை சொல்லிட்டு ஜிமின் வெறப்பாக நிற்க ஏதோ சாதித்த மாதிரி வாங்க அப்படி கேவலமாக ஜிமினை பார்த்து ஒரு லுக் விடுறாரு. ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு ஜிமின் நினச்சிட்டு, வேங் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை ஜிமின். பரவாயில்ல வேங் சொல்லுங்கள். இல்லை ஜிமின், தாங்க மாட்டேன், வேணாம். ஓ ஓகே, அப்போ சரி கிளம்பலாமா? கிளம்பலாம், போங்க முன்னாடி. நான் அப்படியே காரில் வரப்போ
அவங்களுக்கு அஃபிஷியல் மெயில் போட்டுவிட்டேன் என்ன. ஜிமின் அவர் லேப்டாப் எடுத்துகிட்டு கிளம்ப ஜிமின் என்ன பண்ணுறாரு, குழந்த மாதிரி வேங் நான் வேணும்னா மெயில் பண்ணட்டுமா? எதுக்குப்பா? அஃபிஷியல் லெட்டருக்கு பதிலாக நீ பாட்டுக்கு லவ் லெட்டர் எழுதி போட்டேன்னா 5 வயசில் சாக்லேட்டுக்கு ஆரம்பிச்ச ஜிமின் மாதிரி இருக்கு இப்போது. இத்தனை வருஷம் இந்த ஜிமினை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஜிமின் காதை பிடிச்சி திருகிறாரு வேங். அப்படியே லிஃப்டில் இருந்து ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து ஜிமின் கூட காரில் போகும்போதே வேங் வந்து யூனாவுக்கும் யூனா கம்பெனிக்கும் வந்து மெயில் பண்ணிடுறாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. அப்போ தான் ஜிமினும் வேங்கும் வந்து வீட்டுக்கு வராங்க. வேங் வந்து வீட்டு பார்த்திங்கன்னா ஜிமின் வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து அவருக்கும் இருக்குது. ஜிமினும் வேங்கும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நேராக உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஜிமினோட மாம் நேராக வந்து உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஜிமின் வந்து கத்திகிட்டே போகிறாரு, மாம் எங்கே இருக்கீங்க? கிச்சனில் இருந்து ஜிமின் அம்மா வராங்க. வாங்கண்ணா உட்காருங்கன்னு மிஸ்டர் வேங்க சொல்லிவிட்டு ஜிமின்கிட்ட கேட்குறாங்க, என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? புரியல. என்ன மாம்? வேங் எதுக்கு அம்மாட்டெல்லாம் சொன்னீங்க? ஐ ஸ்வேர் ஜிமினா நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் எப்படி அம்மாவுக்கு தெரியும்? மாம் என்ன பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க? நான் என்ன டேட்டிங்காக போயிட்டு வரேன்? மீட்டிங் மாம். மீட்டிங் தாண்டா. யூனாவை பார்த்தியா? ஜிமின் ஏன் யூனாவை பார்க்குறான்? அவன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மீட்டிங்கில் தான் இருந்துச்சு அப்படின்னு வேங் கிண்டல் பண்ணுறாரு. என்னடா சொல்கிற? ஏண்டா ஃபோட்டோ காட்டினப்போ அதுக்கு தான் எதுவும் பதில் சொல்லலை. இப்போ நேராகவே பார்த்துருக்க, ஏதாச்சும் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் வந்து ஜிமினை முதுகுலே ஒரு போடுறாங்க. ஃபோட்டோவா? இப்போ காட்டினீங்க? ஏண்டா உன்கிட்ட யூனா ஃபோட்டோ காட்டி 6 மாதம் ஆகுது. 6 மாதமா? ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு ஸ்டெப் ஏறி ஓடுறாரு. எங்கே போகிறான் வேங்க? அவன் எங்கே போகிறான்னு தெரியல. ஆனால் நீங்கள் நாளைக்கு எங்கே போகணும் நான் சொல்லட்டுமா? எங்கே போகணும்? யூனா வீட்டுக்கு கிளம்புங்க. நேராக யூனா வீட்டுக்கு போங்க. அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இனிமேல் நம்ம பிள்ளையாண்டா எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா என்னாச்சு? ஏன்னா அப்படி என்னாச்சு? பயபுல காதலில் வலிக்கு யூனாவை பார்த்ததும் பயபுல காதலில் வலிக்கு விழுந்து விட்டான். ஓ அப்படியா கதை? நான் அப்போவே நினச்சேன் ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசை சொல்லிச்சு. இருக்கட்டும், நாளைக்கு ஜிமின் அப்பா வந்ததும் நேராக கூட்டிகிட்டு போய் யூனாக்கும் ஜிமினுக்கும் பேசி முடிச்சுட்டு தான் வரப்போகிறேன். சந்தோஷம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 முட்டை தோசை கிடைச்சா நல்லாயிருக்கும். இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமையா? இதை எடுத்துகிட்டு வரேண்ணா. இந்த பக்கம் வேங் அவரோட வேலையை வந்து பக்காவாக முடிக்க, அந்த பக்கம் ஜிமின் வந்து குடுகுடுன்னு அவர் ரூமுக்கு ஓடினார் இல்லையா. எங்கே போனான்னு பார்த்தா ஷெல்ஃபை வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு பார்த்தா 6 மாதத்துக்கு முன்னாடி ஜிமின் அம்மா வந்து யூனாவோட ஃபோட்டோவை, அதாவது உங்களோட ஃபோட்டோவை வந்து ஒரு புக்கில் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு எங்கன்னு சொல்லி பக்கி இப்போ தேடிக்கிட்டே இருக்க, சே எங்கே போச்சுன்னு தெரியலையே, இங்கே தானே வச்சேன். யூனா 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 டார்லிங் எங்கடி இருக்க செல்லா குட்டி? இது இருக்கு, இதுதான் இதே தான் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த பேஜஸ்லாம் பெரட்ட டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதோ விழுகுது. என்னடான்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தா தான் வந்து யூனா ஃபோட்டோ. ஓ மை காட், அடி பாவி சோடா குட்டி, 6 மாதத்தை இப்படி வேஸ்ட்டு பண்ணிட்டேனடி. இந்நேரம் ஒன்று எனக்கு பொண்டாட்டியாக இருந்திருப்ப, இல்லை லவ்வராகாச்சும் இருந்திருப்ப. எல்லாம் என் முட்டாள்தனம். சாரி யூனா, சாரி. இனிமேல் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்படியா இருந்தாலும் என் மிச்ச சொச்ச வாழ்க்கையை நான் உன் கூட வாழாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி யூனா ஃபோட்டோவை பார்த்து சபதம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஜிமின். அப்படியே ஃபோட்டோவை தூக்கி மறுபடியும் வந்து புக்லேயே வச்சுட்டு மெதுவாக அந்த புக்கை தூசி தட்டி ஒரு ஓரமாக அப்படியே வச்சுட்டாரு. உங்களை பற்றி அப்படியே கனவுல மறுபடியும் நினச்சிக்கிட்டே வந்து ஜிமின் வந்து தூங்க போயிடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த டே முடிஞ்சு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஜிமின் அவரோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை மறுபடியும் எடுத்து அதில் இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு, செல்லக்குட்டி ஆஃபீஸ் போயிட்டு வரேன், என்ன பத்திரமா இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவோடையே விட்டால் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான் போல். அழகாக வந்து மறுபடியும் புக்கை மடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த கீழே இறங்கி போகிறாரு. ஜிமினோட மாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு வச்சுட்ருக்க. குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹக் பண்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு கிஸ்ஸை போடுறாரு. அம்மாவுக்கு வந்து கன்னத்தில் ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு ஜிமின் போய் உட்காந்து சாப்பிட போகும்போது ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, டேய் ஜிமின், நாங்கள் இன்னைக்கு மிஸ்டர் மின் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, போயிட்டு வாங்க. என்னடா வெறும் தானா? ஏன் மேம் வேற என்ன சொல்லணும்?
அதான் போயிட்டு வாங்க சொல்கிறேனே, பத்திரமா போயிட்டு வாங்க. அது இல்லைடா, கரெக்டாக பிள்ளைக்கு என்னம்மா நீங்கள் கரெக்டாக பிள்ளைக்கு தெளிவாக சொல்லுங்கள், யூனா வீட்டுக்கு போகிறோன்னு, அப்போ தான் நான் புரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிஸ்டர் வேங் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அதை கேட்டதுமே வந்துட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு புறங்கள் ஏறி ஸ்பிட் பண்ணிடுறாரு சாப்பாட்டை அப்படியே துப்பிட்டாரு. மாம், யார் வீட்டுக்கு போகிறீங்க? அதான் சொன்னனே, மிஸ்டர் மின் வீட்டுக்குன்னு. ஓ ஆமால, மின் யூனா அப்பாவோ இல்லையா பின்ன அப்படின்னு வேங் மறுபடியும் கவுண்டர் அடிக்க, மிஸ்டர் வேங் நீங்கள் ரொம்ப இப்போலாம் என்னை தாரடிக்கிறீங்க, அதை விடுங்க. மாம், நீங்கள் ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க? ஏண்டா, இத்தனை நாள் ஃபோட்டோவை பார்க்காம செய்யாமல் பிடிக்கலன்னு தள்ளி போட்டுட்டு வந்தல, இப்போ தான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், அப்போ பார்த்து பேசி சட்டுப்புட்டுன்னு கல்யாண வேலையை பார்க்க வேணாமா? பட் மாம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இல்லை? எல்லாம் ஸ்பீட் ப்ராசஸாக இருக்குல்ல வேன். இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கூட சொன்னீங்கள்ல அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு, அதெல்லாம் பேசி மாற்றி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாமே, இதுக்கு இவ்வளோ அவசரம்? ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு வேங் ஒரு பக்கம் சவுண்ட் விடுறாரு. சரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும், எப்படியோ பார்த்து பேசி கல்யாண ஸ்டேஜ் வரப்போ எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மாம் அப்படின்ட்டு ஜிமின் சாப்பிட கண்டினியூ பண்ணுறாரு. மிஸ்டர் வேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, திடீர்னு ஜிமின் என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரில, மாம் நான் யோசித்தேன், பட் சாரி டு சே திஸ், நீங்கள் அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. என்னடா சொல்கிற? ஏன்டா இப்படி குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்க? இல்லை மாம், யோசிச்சு பார்த்தேன். I don't have time to flirt or love. அதுவும் இல்லாமல் எனக்கு மறந்து போச்சு அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு, அதனால் நீங்களே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணவே டைம் இல்லைனா அப்புறம் எப்படி பண்ணுவ? அது வந்து அவள் மேரேஜ் அப்புறம் என் கூட தானே இருப்பா, அப்போது கம்ஃபர்டபுளாக லவ் பண்ணலாமே. அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு ஜிமின் மாம் புலம்பிட்டே போகிறாங்க. என்ன மிஸ்டர் வேங், கரெக்டாக தானே சொல்கிறேன்? 100% பிஸ்னஸ் மேனாக ஆயிட்டீங்க ஜிமின், ப்ரௌட் ஆஃப் யூ மேன் அப்படின்னு வேங் சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. அப்படின்னா இப்போ நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டோம்? இது இருக்காரு. ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேங் பின்னாடியே ஓடுறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே, மாம் என்ன மேம் யூனா வீட்டுக்கு போனீங்களா? என்ன சொன்னாங்க? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்க, ஜிமினோட மாம் என்ன பண்ணுறாங்க, இல்லைடா இப்போ தான் பேசியிருக்கோம், அவளும் ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்காளாம், அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தான் பேசிட்டு வந்தோம், வேறு எதுவும் பேச முடியலடா, கம்பல் பண்ண முடியாதுல்ல. சரி மாம், பட் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு மேம். ஏண்டா, என்னாச்சு? இல்லை நத்திங். சரி ஓகே, நான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டே வந்து அப்படியே வந்து முடியுது சாப்பிட்டு செஞ்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து வராருச்சு வந்துட்டு மார்னிங் வந்து கேட்குறாரு, என்ன மேம் யூனா வீட்டிலேருந்து எதுவும் கால் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து ஜிமின் மாம் வந்து மறுபடியும் இது பண்ணுறாங்க. ஜிமின் மாம் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. ரைட்டு, பையன் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டான், நம்ம தான் ப்ராசஸை இனிமேல் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் மாம் நினைக்கிறாங்க. டேய், அவங்க சொன்னாங்கன்னா நானே சொல்கிறேன்டா, ஏன்டா இந்த மாதிரி இது பண்ணுற? இல்லை மேம், சும்மா கேட்டேன். இட்ஸ் ஓகே. சரி மேம், நான் கிளம்புறேன், சாப்பிட்டு போ. இல்லை மேம் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கிளம்பிடுறாரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃபீஸ் விட்டு வந்தால் யூனா வீட்டிலேருந்து கால் வந்துச்சான்னு கேட்குறது, அப்புறம் மார்னிங் போகும்போது கால் வந்துச்சான்னு கேட்குறது, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஓகேயா, பட் வந்து யூனா வீட்டிலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பாண்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. இல்லை, அவள் வந்து அடமெண்ட்டாக இருக்கா, வந்து ஜிமினை பிடிக்கல செய்கிறேன்னு சொல்கிறா, ஜிமினை பற்றி வந்து தப்பாக சொல்கிறா செய்கிறா அப்படின்லாம் சொல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே,
இதெல்லாம் தெரியாத நம்ம புள்ள ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா யூனா கொடுத்த ஐடியா வந்து ஓகே பண்ணி செஞ்சு அந்த மேனுஃபேக்சர் இதெல்லாம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அப்போயாவது யூனாவை பார்த்துட மாட்டோமா, யூனா கிட்ட பேசிட மாட்டோமான்னு சொல்லி இது பண்ணுறாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா யூனா அந்த பக்கமே யூனா யூனா வந்து ஜிமின் ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கல. எதுவாக இருந்தாலும் பம்கியூ அண்ட் டேயூ இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டே சொல்லி விடுறது, அவங்கக்கிட்டே வந்து ஏதாவது மீட்டிங் அப்படின்னா வந்து அவங்கள அனுப்பி விடுறது செய்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியே வந்து அவங்க ஜிம்மினை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரில் ஏன்னா இந்த மேரேஜ் ப்ரப்போசல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மினை வேறு நேரில் பார்த்தோம்னா ரொம்ப வந்து கோவப்பட்டுரும், செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிடுவோம்னு சொல்லி நீங்கள் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கீங்க. பை சான்ஸ் எப்பயாச்சும் ஜிம்மின் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து மூஞ்சில் கூட முழிக்காமல் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேயா. ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினுக்கு யூனாவை பார்க்குற அந்த சான்ஸ் கூட வந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளாக யூனாவை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. வீட்டில் நைட் டைம் பார்த்திங்கன்னா பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு ஜிம்மின் வந்து அந்த ஃபோட்டோ வச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே தூங்குறது செய்கிறது, அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது, அந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு குட் மார்னிங் சொல்கிறது, இதே மாதிரி வந்து அவருக்கு லைஃப் வந்து போய்கிட்டே இருக்குது டேஸு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டே இருக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐயா ஃப்ரேமே போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டாரு. ஓகேயா. அதை பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ என்னை விட்டு இப்படி தள்ளி தள்ளி போகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜிமின் வந்து அந்த ஃபோட்டோ கூட பேசிகிட்டு இருக்க, சாரி புலம்பிக்கிட்டு இருக்க, நம்ம ஜிமின் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, காஃபி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. ஜிமின் டக்குன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து தட்டப்புடான்னு சொல்லி ஒழிச்சு வைக்கிறாரு. ஆல்ரைட் செல்லக்குட்டீஸ், என்னை மாற்றும் காதலை பார்ட் 4 நம்ம அப்படி இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர், அன்யாங் ஆர்மி.